அம்மா அம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்க. ஏ பாட்டோம் என்ன வாங்க சாமி எல்லாரும் திடீர் வாங்கிட்டு அந்த நீட்டு நீடு 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 தட்டி தம்பி மேல தூக்கி போவா நீ அதுவே நிச்சயம் நீ நல்லா தூக்கி போய் நம்மளுக்கு பாதுகாப்பு நாம தான். வாங்க வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்க. அம்மா தாயே அல்லகாமாச்சி தன்னுடைய வார்த்தை கட்டி வந்த காரணத்திற்காக இப்போது 1008 ஐயன்மார்கள் என்னை கடுமரத்தில் ஏற்று விட்டார்களே தாயே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அம்மா. ஜெய் 10 மணிக்கு மேல சீக்கிரமா போயிடணும், இல்லைன்னா ரொம்ப எனக்கு கோபம் வந்து. தாயே அந்த காமாட்சி உன்னை நினைத்த வண்ணமாக இப்பொழுது ஒவ்வொரு முறையாக ஏற்படுகிறேன் தாயே. அம்மா ஒன்னா நல்லோ ஒன்னா மகனே 6 படிகளை தாண்டிவிட்டு 7வது படி அருடைய படி என்று தெரியவில்லை தாயே. 7 படிக்கு 7 கன்னிமார்களை காத்து ரட்சித்தோம். 8வது படி 9வது படிக்கும் வல்லத்து மாகாளியும் அன்ன காமாட்சியும் காத்து ரட்சித்தோம். 10வது படியாகப்பட்ட தாய் மாமன் 12வது படியாகும். தாய் மாமன் குலத்தின் மிகவும் கேவலமாக பேசிவிட்டாய் அல்லவா? உண்மைதான். தாய் மாமனை நினைத்து அந்த 10வது படிக்கு கால் எடுத்து வைக்க வேண்டும். 7வது படியிலே என்னை வளர்த்த கொல்லிமலை கன்னிமார்கள், 8வது படியிலே தாங்களும், 9வது படியிலே என்னுடைய தாய் அன்னகாமாட்சி இருந்தும் காப்பாற்றி விட்டார்கள். 10வது படியாகப்பட்டது என்னுடைய மைத்ரம் ஆயக்கண்ணன் படி என்று சொல்கிறீர்கள். அதன் பிரகாரமே இப்போது 10வது படியிலே அடியெடுத்து வைக்கின்றேன். வாயவா, மதுசூதனா, கேசவா, கோபாலா, கோவிந்தா, உன்னை எண்ணிய பிரகாரம் இப்போது 10வது படியிலே அடியெடுத்து வைக்கிறேன். ஐயனே, என்னை காத்தருள வேண்டும். இந்த வேலை வருகதே இப்பொழுது 10வது படியிலே நின்று கொண்டிருக்கும் நேரத்திலே என்னுடைய தந்தை சிவபெருமான் இப்பொழுது காட்சியளித்த வண்ணமாக இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த சாபமாகப்பட்டது எனக்கு எதற்காக நேர்ந்தது என்று தெரிவிக்க வேண்டும் தந்தையே. மகனை காத்தவராயா, இந்த கழுகு மரம் உனக்கு எதற்காக நேர்ந்தது என்றால், தெய்வ லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு 7 கன்னிமார்களை மலையெடுத்து வருவதற்காக பூலோகத்துக்கு அனுப்பி வைத்திருந்தோம்.
பூலோகத்திலே மலரெடுத்து கோட்டாங்கரையிலே வைத்துவிட்டு கோட்டத்தில் நீராடி கொண்டிருக்கின்ற பொழுது 7 கண்ணியிலே இளைய கண்ணினுடைய துயிலடி எடுத்து வழி வைத்து விட்டாய். அந்த பெண்ணாகப்பட்டவள் தெய்வலாக வந்து சேர முடியாமல் பூலோகத்திலே குளத்தில் விழுந்து உயிரிழந்து விட்டாள். அந்த உயிராகப்பட்டதை புத்தூரக்கரா புதுச்சேரி நெற்பேட்டையிலே ஆரியப்பு ராஜனுக்கு மகளாக பிறக்க ஒரு சாபத்தை கொடுத்து வல்லத்து மாகாளி கோயிலுக்கு முன்பதாக இந்த கழுகு மரம் பிறக்க வேண்டும் சாபத்தை கொடுத்தோம். எதற்காக வேண்டால் தென்திசை மார்க்கமாக வேட்டைக்கு சென்று அந்த பெண்ணை பார்த்து ஆசைப்பட வேண்டும். 1000 ஐயர்கள் அடி என்று அடித்து இந்த கழுகுமத்தை ஏற்றிவிட்டால் அந்த பெண்ணுடைய தோஷமாகப்பட்டது இந்த கழுகுமத்தை முளைத்துவிடும் என்பதற்காக சாபத்தை கொடுத்தோம். அந்த பெண்ணுடைய சாபமாகப்பட்டது இந்த கழுகுமத்தில் முடிந்துவிட்ட காரணத்தால் நீ பூலோகத்திலே கலியூத்து தெய்வமாக வழங்க வேண்டும். நீ இருக்கக்கூடிய ஆலயமாகப்பட்டது கொண்டிமலைக்கு கீழ்புறம் மன்னாளத்து என்கின்ற இடத்தில் ஆலயமாக அமைத்து அங்கே வருகின்ற மக்கள் கத்த வேலுக்கு கலியூத்து தெய்வமாக காட்சி கொடுத்து காத்தருவாய். இந்த மரத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வருவாயாக. குழந்தை பாக்கியமா எலுமிச்சம்பழம் எடுத்து கோயில் இருந்து செய்து தருகின்றேன். அப்படி நிறைந்து செய்து தந்தாலும் சொல்வது எனது கடமையாக இருந்தாலும் தந்தையே அதை நிறைவேற்றி கொடுப்பது தாங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கொண்டே இப்பொழுது கலமரத்தை விட்டு இறங்கி வருகின்றேன். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. ஏற்பட்ட பெரியவர்களை காத்தவராய் நாடகம் என்பது இத்துடன் நிறைவேற்றது. இந்த நாடகத்தை கண்டுகளித்த அன்பு உள்ளங்களுக்கு பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் நன்றி கூறி எங்களுக்கு விடிய வரையில் அதாவது ஒளிவெறிக்கு எப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு விடிய வரையில் அரும்பாடுபட்டு இந்த ஒளிவெறிக்கு நிலையம் ஏஎம்பி முத்துவேணு கார்த்திகா அதிலே பணிபுரிந்தவர்களும் அதிலே ஓனர் அவர்களும் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி உங்களிடத்திலே இதுபோல நாடகங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அருமை தம்பி அதாவது பிரம்மராஜா இடத்திலே ஒப்படைத்தால் இதுபோல நடிகர்களை கொண்டு வந்து உங்களிடத்திலே நல்லாசை பெறுவார் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்திலே இருந்து பெரியார் வழிவிட்டு செல்கிறோம். நன்றி, நன்றிகள், வணக்கம். அம்மா அம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்க. ஏ பாட்டுறோம்
கல்லு என்ன வாங்க சாமி எல்லாரும் திடீர் வாங்கிட்டு கல்லு அந்த நீடு தட்டி தம்பி மேல தூக்கி போவா நீ அதுவே நிச்சயமில்ல நீ நல்லா தூக்கி போய் கல்லு நம்மளுக்கு பாதுகாப்பு நாம தான் வாங்க வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்க. அம்மா தாயே அன்னகாமாட்சி தன்னுடைய வார்த்தை கட்டி வந்த காலத்திற்காக இப்போது 1008 ஐயன்மார்கள் என்னை கடுமரத்தில் ஏற்று விட்டார்களே தாயே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அம்மா. ஜெய் 10 மணிக்கு மேல சீக்கிரமா போயிடணும், இல்லைன்னா ரொம்ப எனக்கு கோபம் வந்து. தாயே அன்னகாமாட்சி, உன்னை நினைத்த வண்ணமாக இப்பொழுது ஒவ்வொரு முறையாக ஏறுகிறேன் தாயே. அம்மா ஒன்னானல்லோ ஒன்னா மாறினோடிலே மகனே 6 படிகளை தாண்டி விட்டு 7வது படி அருடைய படி என்று தெரியவில்லை தாயே. 7 படிக்கு 7 கன்னிமார்களை காத்து ரசித்தோம். 8வது படி 9வது படிக்கும் வல்லத்து மாகாளியும் அன்ன காமாட்சியும் காத்து ரசித்தோம். 10வது படியாகப்பட்டவுடைய தாய் மாமன் பரந்தாமணி படியாகும். தாய் மாமன் குலத்தின் மிகவும் கேவலமாக பேசிவிட்டாய் அல்லவா? உண்மைதான். தாய் மாமனை நினைத்து அந்த 10வது படிக்கு கால் எடுத்து வைக்க வேண்டும். 7வது படியிலே என்னை வளர்த்த கொல்லிமலை கன்னிமார்கள், 8வது படியிலே தாங்களும், 9வது படியிலே என்னுடைய தாய் அன்னகாமாட்சி இருந்தும் காப்பாற்றி விட்டார்கள். 10வது படியாகப்பட்டது என்னுடைய மைத்ர மாயக்கண்ணன் படி என்று சொல்கிறீர்கள். அதன் பிரகாரமே இப்போது 10வது படியிலே அடியெடுத்து வைக்கின்றேன். மாயவா, மதுசூதனா, கேசவா, கோபாலா, கோவிந்தா, உன்னை எண்ணிய பிரகாரம் இப்போது 10வது படியிலே அடியெடுத்து வைக்கிறேன். ஐயனே, என்னை காத்தருள வேண்டும். இந்த வேலை வருகதே இப்பொழுது 10வது படியிலே நின்று கொண்டிருக்கும் நேரத்திலே என்னுடைய தந்தை சிவபெருமான் இப்பொழுது காட்சியளித்த வண்ணமாக இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த சாபமாகப்பட்டது எனக்கு எதற்காக நேர்ந்தது என்று தெரிவிக்க வேண்டும் தந்தையே. மகனை காத்தவராயா, இந்த கழுகு மரம் உனக்கு எதற்காக நேர்ந்தது என்றால், தெய்வ லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு 7 கன்னிமார்களை மலையெடுத்து வருவதற்காக பூலோகத்துக்கு அனுப்பித்திருந்தோம். பூலோகத்திலே மலையெடுத்து கோட்டாங்கரையிலே வைத்துவிட்டு கோத்தனை நீராடி கொண்டிருக்கின்ற பொழுது 7 கண்ணிலே இளைய கண்ணினுடைய துயிலடி எடுத்து வழி வைத்து விட்டாய். அந்த பெண்ணாகப்பட்டவள் தெய்வலாக வந்து சேர முடியாமல் பூலோகத்திலே குளத்தெருவிலிருந்து உயிர்ந்து விட்டால்
அந்த உயிராகப்பட்டது புத்தூரக்கரா புதுச்சேரி நெற்பேட்டையிலே ஆரியப்பு ராஜருக்கு மகளாக பிறக்க ஒரு சாபத்தை கொடுத்து வல்லத்து மாகாளி கோயிலுக்கு முன்பதாக இந்த கழுகு மரம் பிறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தோம். எதற்காக வேண்டால் தென் திசை மார்க்கமாக வேட்டைக்கு சென்று அந்த பெண்ணை பார்த்து ஆசைப்பட வேண்டும். 1000 ஐயர்கள் அடி என்று அடித்து இந்த கழுகுமத்தை ஏற்றிவிட்டால் அந்த பெண்ணுடைய தோஷமாகப்பட்டது இந்த கழுகுமத்தை முளைத்துவிடும் என்பதற்காக சாபத்தை கொடுத்தோம். அந்த பெண்ணுடைய சாபமாகப்பட்டது இந்த கழுகுமத்தில் முடிந்துவிட்ட காரணத்தால் நீ பூலோகத்திலே கலியூட்டு தெய்வமாக வழங்க வேண்டும். நீ இருக்கக்கூடிய ஆலயமாகப்பட்டது கொண்டிமலைக்கு கீழ்புறம் மன்னாளத்து என்கின்ற இடத்தில் ஆலயமாக அமைத்து அங்கே வருகின்ற மக்கள் கத்த வேலுக்கு கலியூட்டு தெய்வமாக காட்சி கொடுத்து காத்தருவாய். இந்த மரத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வருவாயாக. என்ன சாமி குழந்தை பாக்கியமா? எலுமிச்சம்பழம் எடுத்துனா கோயில் இருந்து செய்து தருகின்றேன். அப்படி நிறைந்து செய்து தந்தாலும் சொல்வது எனது கடமையாக இருந்தாலும் தந்தையே அதை நிறைவேற்றி கொடுப்பது தாங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்று எண்ணத்திலே கொண்டே இப்பொழுது கழுமரத்தை விட்டு இறங்கி வருகின்றேன். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. ஏற்பட்ட பெரியோர்களை காத்தவராய் நாடகம் என்பது இத்துடன் நிறைவேற்றது. இந்த நாடகத்தை கண்டுகளித்த அன்பு உள்ளங்களுக்கு பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் நன்றி கூறி எங்களுக்கு விடிய வரையில் அதாவது ஒளிபெருக்கு எப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு விடிய வரையில் அரும்பாடுபட்டு இந்த ஒளிபெருக்கு நிலையம் ஏஎம்பி முத்துவேலுசேகம் கார்த்திகா அதிலே பணிபுரிந்தவர்களும் அதிலே ஓனர் அவர்களும் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி உங்களிடத்திலே இதுபோல நாடகங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அருமை தம்பி அதாவது பிரம்மராஜா இடத்திலே ஒப்படைத்தால் இதுபோல நடிகர்களை கொண்டு வந்து உங்களிடத்திலே நல்லாசை பெறுவார் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்திலே இருந்து பெரியார் வழிவிட்டு செல்கிறோம். நன்றி, நன்றிகள், வணக்கம்.